மாவட்டம் காங்கேயம் நகராட்சிக்கு உட்பட்ட வாரசந்தை வளாகத்தில் இன்று ஆகஸ்ட் 29 அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கேயம் பேருந்து நிலையம் அருகே திருப்பூர் சாலையில் அமைந்துள்ள வாரசந்தை விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் தங்களது பொருட்களை விற்பனை செய்யும் முக்கிய இடமாக இருந்து வருகிறது. இங்கு திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் சந்தை நடைபெறுவது வழக்கம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக சந்தை வளாகம் நிரந்தரமாக திறந்தே வைக்கப்பட்டதால் போதைப்பொருள் சூதாட்டம் மற்றும் மது அருந்தும் இடமாக மாறிவிட்டது என்று சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து புகார் செய்து வந்தனர். இந்நிலையில் இன்று காலை உழவர் சந்தைக்கு வந்தவர்கள் தண்ணீர் தொட்டி அருகே சுமார் 55 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கிடப்பதைக் கண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காங்கேயம் காவல்துறையினர் இறந்தவரின் சட்டை பாக்கெட்டில் வலி நிவாரண மாத்திரைகள் இருந்ததையும் நெற்றியில் காயம் மற்றும் கழுத்தில் துண்டு கட்டப்பட்டிருந்ததையும் கண்டறிந்தனர். மேலும் இதனால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாமா என்ற சந்தேகத்தில் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சடலத்தை கைப்பற்றி காங்கேயம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியுள்ளனர். இறந்தவர் வடமாநில தொழிலாளியா அல்லது உள்ளூர் நபரா என்பது குறித்து அடையாளம் காணும் பணியும் மரண காரணம் குறித்து உறுதி செய்வதற்கான விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.